கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காய் சங்கீதம் 103வது சங்கீதம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்கிறது. ஆமே சுதரம். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபை ஆமை அவர்களோடு கூட இருக்கும் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. கிருபை ஆமே சுதரம் இல்லைன்னா நம்ம இந்த பூமியில நிலை நிற்க முடியாது. அதனால் வேதம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று ஆமே சுதரம் தேவ மனுஷன் சொல்லுகிறான். கிருபை ஆமை ஆண்டோடைய கிருபைனாலதான் நம்ம இந்த பூமியில ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய பலத்தினாலேயோ ஆரோக்கியத்தினாலேயோ நம்ம படிச்சதுனாலேயோ இல்லை பெரிய பட்டங்கள் வாங்கினதான அல்ல நம்ம இந்த பூமியில உயிரோடு இருக்கிறது. நாம் ஜீவனோடு இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா அவருடைய கிருபை தான் நமக்கு விளவான பலனை கொடுத்திருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமை அவருடைய கிருபை ஆமை சோதனை அவருக்கு யார் பயந்திருக்கிறார்களோ அவருக்கு மேலே இருக்கிறது. அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் பரியந்தமும் ஆமே சோதரம் வேதம் சொல்லுகிறது அவருடைய நீதி இருக்கிறதாம். ஆமே சோதரம் பாருங்க, அவருடைய கிருபைக்கும் அவருடைய நீதியும் ஆமே அவருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆமே அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய கிருபையால் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டுமானால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை, நீங்க கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமா, இன்னைக்கு நாம் எதுக்கெல்லாமோ பயப்படுகிறோம், ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா என்று கேட்டா இன்னைக்கு அநேக தெய்வ பயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தாரை போல நாம் தெய்வ பயம் மற்றவர்களாக இல்லாதபடி ஆமை பரிசுத்த ஆண்டவருக்கு பயந்து ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவோம். ஆமை அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அவருடைய நீதியும் உங்கள் பிள்ளைகள் தலைமுறையாய் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்காக நன்றியப்பா. உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகி போகக்கூடாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்னீரே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவையப்பா. உங்களுடைய கிருபையின் பாதையில நடத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவைகளை எல்லாம் சந்தித்து சுகத்தோடு பலத்தோடு கத்திரங்களை நடத்துங்க. ஒரு குறைவில்லாதபடி பரிசுத்த தேவனங்களை ஆசீர்வாதமாக நடத்தும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாம் கூட இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்துகிற ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கூட இருந்து உடைய கிருபையின்படி தேவனங்களை நடத்துங்கப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்த தேவன் ஆமையுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.